இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கை குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் இயக்கத்தை சென்னை அமைந்தகரையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அந்த பக்கம் வராதீங்க, கூட நீங்க உட்காருங்க, சுந்தரம் உட்காருங்க. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வெல்வோம் 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 வெல்வோம், தமிழகத்தை வெல்வோம், வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம், தமிழகத்தை வென்று காட்டுவோம். வெல்லட்டும் 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 வெல்லட்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லட்டும், என்டிஏ கூட்டணி வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாமரைக்கனி. தாமரைக்கனி, வணக்கம். இந்த கருத்து கேட்பு இயக்கம் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக தமிழ்நாடு பாஜக சார்பில் சென்னை அமந்தகரில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்துல மக்களிடமிருந்து பாஜகவின் 2026 சட்டமன்ற தேர்தல் அறிக்கைக்கான மக்கள் கருத்து கேட்கும் இயக்கத்தினை தற்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தற்போது தொடங்கியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மூத்த தலைவர்கள் ஹெச் ராஜா, தமிழிசை உள்ளிட்ட அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பாஜக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு தமிழிசை தலைமையில் ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவின் சார்பில் தற்போது இந்த கருத்து கேட்கக்கூடிய வாகனங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று அங்க இருக்கக்கூடிய அந்த கருத்து கேட்பு போட்டியில அதற்கான படிவங்கள் கொடுக்கப்பட்டு மக்களிடமிருந்து நேரடியாக கருத்துக்களை கேட்டு அதன் மூலம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதிகளை அவர்கள் படிவத்தில் இணைப்பதற்கான ஒரு முயற்சியை தற்போது பாஜக தேர்ந்தெடுக்கிறது. எனவே இன்று புறப்படக்கூடிய இந்த வாகனங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் அடுத்த 7 நாட்கள் பயணம் செய்ய இருக்கிறது. 7 நாட்கள்ல அனைத்து தரப்பு மக்களிடமிருந்து அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை கேட்டிருந்தும் மக்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கான ஒரு படிவம் பாஜக சார்பில் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த படிவத்தினை பொதுமக்களிடம் வழங்கி அவர்களிடம் கருத்தை சமர்ப்பித்து அந்த போட்டியில் அவர்களை போட சொல்வதற்கான ஒரு முயற்சியை ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே அந்த அனைத்து கருத்துக்களையும் சேர்த்துதான் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில இணைப்பதற்கான ஒரு முடிவை தற்போது பாஜக தேர்ந்தெடுக்கின்றது. எனவே தற்போது அதற்கான வாகனத்தை தற்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தொடர்ந்து வருகிறார். நன்றி தாமரைக்கனி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.